மரக்காணத்துல நின்னுட்டு திமுக தலைவரையும் திமுக விமர்சனம் பண்ணானோ அந்த குடியார சமூகம் அண்ணன் மகனுக்கு திருமணம் நடக்குதுங்க. அரக்கோணம் MP ஜெகத் ரட்சகனும் போனதாக கேள்விப்பட்டேன். அந்த பகுதி சேர்மனும் அந்த பகுதி ஒன்றிய செயலாளரும் கல்யாணத்துக்கு போனதாக கேள்விப்பட்டேன். CV சண்முகம் அண்ணன் கல்யாணத்துக்கு. அதை நான் உறுதிப்படுத்திக்கிறேன். அது புகைப்படத்தை கேட்டிருக்கேன். மரக்காணம் ஒன்றிய செயலாளரும் மரக்காணம் சேர்மனும் ஜெகத் ரட்சகனும் போன உண்மையா இருந்துச்சுன்னா எங்க நமக்கு மான ரோஷம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதாங்க. ஏன் CV சண்முகம் இல்லன்னா உங்க அரசியல் வாழ்க்கையை நடத்த முடியாதா? உங்களை திட்டினாத்தான் உங்களுக்கு சூடு வருமா? திமுக தலைவரையும் திமுகவையும் ஒருமையில பேசுறாங்க. திமுக காரன் தன்னுடைய ஜெயிக்கணுங்கிறதுக்கான தன்னுடைய பொண்டாட்டியை கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஒரு CV சண்முகம் என்ற புறம்போக்கு பைய அவனுடைய திருமணத்துக்கு போறீங்களா நீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? போனவன பூராங்க சொல்றேன். போன திமுக காரனை பூரா கேட்கிறேன். CV சண்முகம் கல்யாணத்துக்கு போன அத்தனை பேரும் கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? உப்பு போட்டு தானே திங்கிறீங்க நீங்க. அவன் கேட்டது உங்க பொண்டாட்டியும் ஏன் பொண்டாட்டி சேர்த்தாங்க கேட்டிருக்கான். அவன் CV சண்முகம் திமுக காரன் பதவிக்காண்டி ஆடு கொடுப்பா, மாடு கொடுப்பா, என்று கொடுப்பா, பொண்டாட்டியும் கொடுப்பான் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு பொன்முடி ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்கு நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கு. அப்ப CV சண்முகம் பேசுனதுக்கு CV சண்முகம் கல்யாண திருமணத்துக்கு யாரு போயிருந்தாலும் திமுக தலைவர் கடும் நடவடிக்கை எடுக்கணும். இப்படி ஆட்கள் தாங்க துரோக அரசியல் பண்றவன் தாங்க இந்த இயக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் தான் வாழணும், தன்னுடைய சொத்தை சேர்க்கணும், தம் சொத்தை பாதுகாக்கணும். அதுக்காக இயக்கத்துக்கு எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கான் பல பேர். தீக்காங்கிற சொல்ற ஆன்மீக போர்வையை போத்துக்கிறான். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க அரசியல்ல பணத்துக்கும் பதவிக்காக. ஏதாவது சொல்ல வந்துட்டோம்னா உடனே சமுதாய ரீதியா ஒருங்கிணைக்கிறார். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா அப்படியே இருந்தால் கூட அது இந்த இயக்கத்தை நன்மைக்கு தாண்டா இருக்கணும். சாதனைகள் மட்டும் செஞ்சா போதாதுங்க. நம்ம திமுக சாதனைகள் மட்டும் செஞ்சாத இல்ல, எதிரிகளை விரட்டி விரட்டி அடிக்கணுங்க. அதுலதாங்க நம்ம பலம் இருக்கு. சிலருடைய வரலாறு சொன்னவனையும் சொல்ல தூண்டினவனுடைய வரலாறுலாம் சொன்னோம்னு வச்சுங்க, அது அசிங்கம். அது திமுக நம்ம ஒரு திமுக காரனா இருந்து நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம். அதனால பல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேசுவோம், வரலாறு சொல்லுவோம். இயக்கம் 200 தொகுதி ஜெயிக்கணும். அது நமது திமுகவின் இலக்கு. அந்த இலக்கை அடைய எந்த எல்லைக்கும் போக திமுக காரன் தயாரா இருக்கணும்.